தேதி 21/2/2026 சனிக்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரிகர்கள் 68,156. முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 28,295. மொத்த உண்டியல் காணிக்கை 3.46 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 31. அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டது. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 20 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 4 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் மிதமாக தொடங்கியுள்ளது. சர்வ தரிசனம் செய்ய 12 மணி நேரம் ஆகிறது. மே மாத தரிசனத்துக்கு உண்டான வெவ்வேறு புக்கிங் ஆரம்பமாகிவிட்டது. மெய்நிகர் சேவைகள் என்று சொல்லப்படும் வர்ச்சுவல் அர்ஜிதா சேவா மற்றும் அவற்றின் தரிசன ஸ்லாட்டுகளுக்கான கோட்டா பிப்ரவரி 21 மதியம் 3 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும். இன்ஃபென்ட் தரிசனம். திருப்பதியில் பெருமாளை தரிசனம் செய்ய பல வழிகள் உண்டு. அதில் ஒரு சிறப்பான வழிதான் 1 வயதிற்குள் இருக்கும் குழந்தைகளை கொண்ட பெற்றோர் குழந்தையுடன் தரிசனம் செய்வது. இதற்குள்ள விதிமுறைகள்: குழந்தை 1 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதனுடைய பர்த் சர்டிபிகேட் அல்லது ஹாஸ்பிடல் சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெற்றோர் இருவரும் உடன் செல்ல அவர்களுக்கு ஆதார் கார்டு கட்டாயம். இது ஒரு இலவச தரிசனம். முன்பதிவும் தேவையில்லை. நேரடியாக கோயிலுக்கு இடதுபுறமுள்ள சுபதம் என்ட்ரிக்கு சென்றால் சர்டிபிகேட்டை வெரிஃபை செய்து உடன் தரிசனத்துக்கு அனுப்புவார்கள். 300 ரூபாய் சிறப்பொழி தரிசன கியூ லைன் மூலம் ஜாயின் செய்து வெயிட்டிங் இல்லாமல் 1 மணி நேரத்தில் தரிசனம் செய்யலாம். இதற்கான தரிசன நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த தரிசனத்துக்கு செல்லும் பொழுது குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை உடன் எடுத்து செல்ல எந்த தடையும் இல்லை. கை குழந்தையுடன் கூட்டத்தில் சென்று எப்படி காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது என கவலைப்படுவதற்காக டிடிடி ஏற்பாடு செய்திருக்கும் அரிய வாய்ப்புதான் இது. வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொண்டு பெருமாளை தரிசனம் செய்யுங்கள்.